வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெய் மற்றும் பன்னீர் விலையை உயர்த்தியது ஆவின் நிறுவனம். விலையை திரும்பப் பெற அரசியல் கட்சியினர் வலியுறுத்தல். சஞ்சார் சாதி செயலியை புதிய செல்போன்களில் கட்டாயம் நிறுவ வேண்டும். ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. திமுக அரசுக்கு எதிராக களமிறங்கும் செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாக எச்சரிக்கை. கொடநாடு கொலை வழக்கு விசாரணை தீவிரம். இன்டர்போலின் உதவியை நாடிய சிபிசிஐடி. தாவிக தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு போலீஸ் அனுமதி கிடைப்பதில் சிக்கல். புதுச்சேரி போலீசார் அனுமதி தர தயக்கம் காட்டுவதாக தகவல். வங்கக்கடலில் வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். கேரளாவில் சூடு பிடிக்கும் மசாலா பத்திரங்கள் விவகாரம். முதல்வர் பினராயி விஜயனுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் இண்டி கூட்டணியில் பிளவு ஏற்பட வாய்ப்பு. திமுக முதல்வர் வேட்பாளராக களமிறங்குகிறார் ஜெகத் ரட்சகன். மலேசியா பத்துமலை முருகன் கோவிலில் அஜித்குமார் சுவாமி தரிசனம். பில்லா பட காட்சியை நினைவு கூர்ந்த ரசிகர்கள். திரௌபதி 2 பட பாடலுக்காக மன்னிப்பு கேட்ட பாடகி சின்மயி. கோலைத்தனம் என்று இயக்குனர் மோகன்ஜி பதிவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நெய் மற்றும் பன்னீர் விலையை ஆவின் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வானது உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அதன்படி ஆவின் நெய்யின் விலை 1 லிட்டருக்கு 40 ரூபாயும், அரை லிட்டருக்கு 20 ரூபாயும் அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் நெய் விலை உயர்த்தப்பட்டுள்ளது நுகர்வோர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஆவின் நெய் விலை உயர்வை திமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் மக்கள் அளிக்கும் தண்டனையிலிருந்து திமுக தப்ப முடியாது என அரசியல் கட்சியினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். சைபர் பாதுகாப்பு காரணங்களுக்காக மத்திய அரசு பிரத்யேகமாக உருவாக்கியுள்ள சஞ்சார் சாதி செயலியை புதிய செல்போன்களில் கட்டாயம் நிறுவ வேண்டும் என்று ஸ்மார்ட் போன் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சஞ்சார் சாத்தி செயலியை புதிய போன்களில் நிறுவிய பிறகே விற்பனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும், ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் இதனை 90 நாட்களுக்குள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஞ்சார் சாத்தி செயலி வேண்டாம் என்றால் பயனர்கள் அதை டெலீட் செய்து கொள்ளலாம் என்றும் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்த செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் முடிவு செய்துள்ளது. ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்த திமுக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாகியும் 8000 பேர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கின்றனர். செவிலியர்களுக்கு இணையான ஊதியத்தை தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இதனை கண்டித்து செவிலியர்கள் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்த சிபிசிஐடி போலீசார் சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் மற்றும் குஜராத்தில் உள்ள தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உதவியை நாடியுள்ளது. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான ஜெயலலிதாவின் முன்னாள் ஓட்டுநர் சி கனகராஜ் மற்றும் KV சயான் ஆகிய இருவருக்கும் குற்றம் நடந்த 2017 ஏப்ரல் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மர்மமான முறையில் பல அழைப்புகள் வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அந்த அழைப்புகள் எங்கிருந்து வந்தன என்பதை கண்டறிய இன்டர்போலின் உடனடி உதவியை சிபிசிஐடி கோரியுள்ளது. புதுச்சேரியில் தாவிக தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு போலீஸ் அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் விஜய் ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது நல்லது என்றும், தனியாக மைதானம் போன்ற இடத்தில் விஜய் கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என்றும் சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள நிலையில் இங்கு விஜய் ரோட் ஷோ நடத்துவது மிகவும் சிரமம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, ஈரோடு, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நாமக்கல், சேலம் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு
கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்தில் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்கள் ஆக்க வேண்டும், முருகனுக்கு தமிழில் மட்டுமே அர்ச்சனை நடத்த வேண்டும் மற்றும் அறநிலையத்துறை முடிவுகளில் மதவெறி அரசியல் தலையீடு இருப்பதாக குற்றச்சாட்டு வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். கூகுளில் சில விஷயங்களை தேடுவது இந்தியாவில் கடுமையான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். போக்சோ சட்டத்தின்படி குழந்தைகள் தொடர்பான சட்டவிரோத உள்ளடக்கங்களை கூகுளில் தேடுவது, பார்ப்பது அல்லது பகிர்வது 5 முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனைக்கு உரிய குற்றமாகும். பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களின் பெயர், முகவரி அல்லது அடையாள தகவலை தேடுவதும் குற்றமாகும். சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஆபத்தான தேடல்களை தவிர்ப்பது அவசியம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு முதல் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்து அமைப்பினரிடையே இந்த உத்தரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே திருப்பரங்குன்றம் வழக்கின் உத்தரவு நகலை மனுதாரர் ராம ரவிக்குமார், அவரது வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் திருப்பரங்குன்றம் கோயிலில் வைத்து வழிபட்டனர். இயக்குனர் மோகன்ஜி இயக்கிய திரௌபதி 2 படத்தில் தான் பாடிய பாடலுக்காக பாடகி சின்மயி மன்னிப்பு கேட்டிருந்தார். இந்த நிலையில் சின்மயி மீதான விமர்சனங்களுக்கு இயக்குனர் மோகன்ஜி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திரௌபதி 2 படம் பேசுவது என் சொந்த சிந்தனை. என்னுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைந்து பணியாற்றும் எந்த நபரையும் குறிவைத்து தாக்குவது கோழைத்தனம் என்று மோகன்ஜி பதிவிட்டுள்ளார். சிங்கப்பூரில் கடந்த ஒரு வாரத்தில் மற்றும் 3 பேர் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டனர். இதன் மூலம் சிங்கப்பூரில் இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகளின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. இது 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகபட்ச எண்ணிக்கையாகும். கேரள அரசின் மசாலா பத்திரங்கள் விவகாரத்தில் முதல்வர் பினராயி விஜயனுக்கு விளக்கம் கேட்டு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நோட்டீஸ் குறித்து தெரிவித்த பினராயி விஜயன், இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற நோட்டீஸ்கள் வருவது வழக்கம் என கூறியுள்ளார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைமை வகிப்பது என்பதில் தொடங்கி யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்பது வரையில் திமுக காங்கிரஸ் இடையில் கடும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி திமுக கோஷ்டிகள் எல்லாம் இப்போது தேர்தலுக்காக ஒன்று கூடி நிற்கின்றனர். லாட்டரி மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் தனிக்கட்சி தொடங்குவதாக அறிவித்திருப்பதால் இம்முறை புதுச்சேரி தேர்தல் களத்தில் பணம் தாராளமாக புகுந்து விளையாடும் என தெரிகிறது. அவருக்கு போட்டியாக பசையுள்ள பார்ட்டியான ஜெகத் ரட்சகனை புதுச்சேரியில் முதல்வர் வேட்பாளராக களமிறக்கி பார்க்கலாம் என திமுக தலைமை நினைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து கடந்த அக்டோபரில் இருந்தே புதுச்சேரியை மையம் கொண்டிருக்கிறார் ஜெகத் ரட்சகன். அஜித் குமார் 24H சீரிஸ் இன்டர்நேஷனல் கார் ரேஸ் போட்டியில் பங்கேற்பதற்காக மலேசியா சென்றுள்ளார். மலேசியா சென்றடைந்த அஜித் போட்டிக்கு முன்பாக மலேசியாவின் பிரபலமான பத்துமலை முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துள்ளார். இந்த கோயிலில்தான் அஜித் நடித்த பில்லா திரைப்படத்தின் பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அஜித்தின் கோவில் தரிசன புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆப்பிள் நிறுவனம் இப்போது AI துறையில் தீவிரம் காட்ட ஆரம்பித்துள்ளது. இப்போது தனது செயற்கை நுண்ணறிவு பிரிவின் துணை தலைவராக மூத்த ஆய்வாளரும் மைக்ரோசாப்ட் முன்னாள் நிர்வாகியுமான அமர் சுப்பிரமணியாவை ஆப்பிள் நிறுவனம் நியமித்துள்ளது. AI துறையை பொறுத்தவரை மற்ற நிறுவனங்களை விட ஆப்பிள் பின்தங்கியே இருக்கிறது. இத்துடன் தற்போதைய நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் BNC டைம்ஸ். நன்றி, வணக்கம்.